பார்க்கும் பாக்கியம் பெற்றவனை வாழ்க. உங்கள் காலடியை நோக்கி அனுப்பி வைக்கிறேன். குனிந்து வாருங்கள், குவிந்து கிடக்கும், எடுத்து இதயத்தில் பொருத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் என்னை பார்க்கும் பொழுது எனக்கு அதையே பரிசாக தாருங்கள். இப்படி ஒரு கவிஞன் சொன்னான். தம்பி செந்தமிழ் கவிதை மின்சாரத்தை இலகுவாக கடத்துகிற ஒரு கம்பி. தம்பி கவிதை மின்சாரத்தை இலகுவாக கடத்துகிற ஒரு கம்பி. எதிர்காலத்தில் பல தயாரிப்பாளர்கள் எழுத தருவார்கள் இவரை நம்பி. எப்படி கவிஞர் நாக்கு படிக்கும் உண்மை. இப்படி ஒரு கவிஞர் ஹிட்லர் மீச வச்சுக்கிட்டு புதுவையை சேர்ந்தவர் பாடினார். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி. அந்த தும்பிதான் என் தம்பி. பூக்காடெல்லாம் புடிச்சு 5 நூலா அடிச்சு விட்டார். எப்படிப்பட்ட கவிதைகள் தெரியுங்களா? ஆக்கிரமிக்குது. செந்தமிழ் ஏன் சிறந்து விளங்குகிறாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சகோதரி ஆதிராமுல்லை சொன்னாங்க. இந்த இடம் ராசின்னு. பிரபஞ்சம் அரங்கம். பிரபஞ்சத்துக்கு எப்பயுமே தூக்கி நிறுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதா. அரங்கம் அப்படி. ஆண்டவர் வாழ்த்தினாரு. தானா பேனாவை பிடிச்சி வீணா யாரும் படிக்காம போனதில்லை. அதுதான் தமிழ்வாணன் ஐயா புதல்வர் லேனா. அப்படிப்பட்டவர் வாழ்க்கை அமைதியாகும். கரெக்டா டைம் மீட்டர் பார்த்து வந்து உட்கார்ந்த. என்னன்னா முத்துலிங்கம் ஐயா வந்தார். செந்தூர பூவே தேன் சிந்தவாவான்னு பாட்டு எழுதுனவரு வந்து செந்தமிழை வாழ்த்தும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார். அவரை பத்தி மக்கள் தரப்பு கேட்டாரா எம்எஸ்டி கிட்ட. எப்படி எழுதுறாருன்னு மீட்டருக்கு எழுதுறாரு. அதே மாதிரி மேட்டர் நல்லா எழுதுறாரு. செந்தமிழ் அப்படி எழுதி இருக்கிறார். தம்பி சினிமாவில் பொருளாதாரம் நம்மை தடுக்கும். நான் சீரியல் டைரக்டர், சினிமாவை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறேன். இந்த விழாவை நீங்க எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துனீங்கன்னு ஒரு 3 உதாரண புருஷர்களை உங்களுக்கு சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு இளைஞன் உங்க வயதுக்கு கீழே ஒரு கவிதை தொகுப்பு பாக்கியா பத்திரிகை ஆசிரியர் திரைக்கதை பிதாமகன் கிட்ட கொண்டு கொடுக்கிறார். வாங்கி படிச்சோன்னா அட நிமிர்றாரு. உளி விழும் என அழும் கற்கள் சிற்பங்கள் ஆகாது. உடைந்த நிலாக்கள் கவிதை தொகுப்பு தேசிய விருது வச்ச பாவிச்சை. எழுதி வச்சுக்கோங்க. 2030க்குள்ள நீங்க தேசிய விருது வாங்குவீங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதில்லை. உங்கள் எழுத்துக்கள் உறுதியாக இருக்கிறது. அடுத்த ஒருத்தர் பாட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை அவரு அதே ஊரை சேர்ந்த ஒரு இளைஞர் கவிதை போட்டியில கலந்து போறார். அப்பா சொல்றாரு, இதுல நீதான் முதல் பரிசு வாங்கணும். ஏன்னா கவிதையில பெரிய ஆள் நம்ம ஊர். அதனால் நீயும் என்ன செய்யணும், வாங்கணும். போனாரு, எழுதினாரு, முதல் பரிசு. இன்னைக்கு அவரு திரைக்கதை வசனகர்த்தா, பெரிய நாவல் ஆசிரியர். அவர் எழுதுற கவிதை என்ன தெரியுங்களா? பறக்கும் பறவையை நோக்கி துப்பாக்கியை தூக்கும் இளைஞரே, ஒரே ஒரு நிமிடம் இங்கே ஓரடி பறந்து காட்டு. முடியாதுங்க. எழுதியவர் பட்டுக்கோட்டை பிரபாகர். அப்படி சினிமாவில் இருக்கிறேன். ஓரவஞ்சனை பண்ணியிருக்கேன். நான் வெளியிட்ட நூலின் பேரு சொற்களின் சொரூபம். நான் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர். மாதா சிலையை பார்த்து என்ன சொல்லுவோம்னு எல்லாருக்கும் சொரூபம். அந்தோனியா சொரூபம். தேர்ந்து வைக்கிறது சொரூபம். இருதய ஆண்டவர் சொரூபம். இது சொற்களின் சொரூபம். வணங்க வேண்டிய, கொண்டாட வேண்டிய, ஆராதிக்க வேண்டிய, போற்ற வேண்டிய, புகழ வேண்டிய, மதிக்க வேண்டிய தமிழ் எடுத்துங்க. சாதாரண இத்தனா இச்சன்னா இத்தனா. ஆனா கோர்த்திருக்கிறார் பாருங்க மாலையா. கொன்றுகிறான் மனுஷன். தம்பி அவன் இவன்கிறது இங்க மரியாதை. நம்ம எல்லாம் கஷ்டம்னு தான் சொல்லுவோம். ஒரு படத்துல கூட கவுண்ட் காமெடி பண்றாரு. என்னன்னா மேல இருக்க பார்த்துவோம் அப்படின்னா கீழே இருக்க என்னடா பண்ணுவான், அவனுக்கு கொஞ்சம் வேலையை கொடுப்பாங்க. நம்ம கஷ்டம்னா, வேதனைனா, துன்பம்னா மேல இருக்கிறேன். 2025 என் தம்பி கவிதை எழுதி இருக்கார். எல்லாம் மேல இருக்க பார்த்திருப்பான், பார்த்துக் கொள்வான். சிசிடிவி கேமரா. என்ன டெக்னிக் பாருங்க. எல்லா இடத்துலயும் கோயில்ல வந்துருச்சு, மண்டபத்துல வந்துருச்சு, எல்லா இடத்துலயும். காரணம் என்ன? அவர் யோசனை. முத்துலிங்க ஐயா சொன்னாரு, தம்பி நீ பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி எழுதுறேன்னு. அடுத்தது இருந்தாலும் இறந்தாலும்
முழிக்கிறது நடிகையை சுற்றி ஈக்கள். உண்மை. உயிரோட இருக்கப்போ ப்ரொடியூசர், டைரக்டர், பிஆர்ஓ, லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் ஈ மாதிரி சுத்துவாங்க. 5 கோடி 10 கோடி குடின்னு. செத்தவர்களும் ஈ முக்குங்க நடிகையை சுற்றி. அடுத்தது அழகா நச்சுன்னு ஒண்ணு சினிமா பத்தி தான். நான் சினிமாவை நோக்கி முயற்சி பண்றதுனால அதைத்தான் பொறுக்கி எடுத்தேன். உண்மையின் பெயர் தூப், பொய்யின் பெயர் ஹீரோ. சினிமாவில் அவரு வருத்தப்பட்டு ஒரு பதிவு பண்றாரு. அது நடந்துடக்கூடாதுன்னு நான் ஆண்டவட்ட வேண்டிக்கிறேன். எப்பயுமே கவிஞர்கள் நாக்கு படிக்கும். தண்ணீர் தண்ணீர் என்பதாகத்தான் இருக்கக்கூடும் உலகத்தின் கடைசி குரல். தண்ணீர் தண்ணீர் என்பதாகத்தான் இருக்கக்கூடும் உலகத்தின் கடைசி குரல். உண்மை. ஏன்னா இப்பவே நம்ம 10 ரூபா பாட்டில், 20 ரூபா பாட்டில், 20 ரூபா கேனு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சிக்கனத்தை பேசுகிறான் என் தம்பி, அதுதான் அவன் சிறப்பு. இன்னும் நிறைய இருக்கு, நிறைய. ஆனால் நேரம் காலம் கருதி தம்பி உயர்ந்து வா, சிறந்து வா, மகிழ்ந்து வா, BMW கார்ல வா, ஆடி கார்ல வா. இந்த அரங்கம் இல்ல, ஈவி கணேசையா சொன்ன மாதிரி காமராஜர் அரங்கத்துல அடுத்து நிகழ்ச்சி நடக்கும். இறைவனை வேண்டி நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி சார், நன்றி நன்றி. அடுத்ததாக சே கரண். பெற்ற தாயையும் பிறந்த இந்திய திருநாட்டையும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற தமிழையும் அவையற்கு முந்தியிருக்க செய்த தந்தை திரு தமிழ்வாணன் அவர்களையும் இந்த அவையை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கலைமாமணி மணிகம், திருவரி இலக்கிய கலைமணி தம்பி ஏழுமலை அவர்களே, 4 நூல்களை ஒரே நேரத்தில் வெளியிட்டு பெருமைக்குரிய கவிஞராக வலம் வந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி செந்தமிழ் அவர்களே, மிக ஆழ்ந்ததொரு ஆய்வுரையை நிகழ்ச்சியோடு உரையாற்றி இருக்கிற அன்பு சகோதரி ஆதிரா முல்லை அவர்களே, புலவர் உசேன் அவர்களே, தம்பி மற்றும் இந்த குடும்பத்தை சேர்ந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வம் காட்டிய அன்பு சகோதரர் சகாய ராஜ் அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்கத்தை சேர்ந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களே, மணவை பொன் மாணிக்கம் அவர்களே, புறப்பட்டீங்களா இல்லையா? அப்படில கவிஞர் இசை அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய பெரிய ஒரு சிறப்பாக நான் கருதுகிறேன். நிகழ்ச்சி துங்கிற போதெல்லாம் அவங்க தமிழால தூக்கி தூக்கி நிறுத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு கரவொலி தரலாமா? இந்த நாட்களுக்கு பிறகு நான் காணுகிற பொன்சி அவர்களே, தமிழ் ஹிந்து முருகேஷ் அவர்களே, தமிழ் திரையுலகமே திரண்டு வந்து விட்டதோ என்று எண்ணுகிற அளவிற்கு திரையுலகிலே இருந்து வந்திருக்கிற அனைத்து அன்பு நெஞ்சங்களே, பத்மாவதி அவர்களே, அனைத்து அன்பு உள்ளங்களே, வணக்கம். தெரியாம நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பாட்டு நான் வந்ததை பத்தி, இங்க நிகழ்ச்சியில கலந்துக்கு வந்ததை பத்தி நான் சொல்லல. கடைசியா நான் பேசுறேன் தெரியாதனமா நான் சொல்லிட்டேன். அதுக்காக நேரம் கடந்து உங்க பாணியில் சொன்னா வச்சு செஞ்சுட்டாங்க. அதாவது கடைசியாக பேசுவது என்பது பெருமைதான். ஆனால் 3 விஷயங்கள் இருப்பதில்லை. நம்ம கணேஷ் பாபு தானே அவர் சொன்ன மாதிரி பேசுறதுக்கு விஷயம் இருப்பதில்லை, கேட்பவர்களுக்கு பொறுமை இருப்பதில்லை, நாற்காலியில ஆட்கள் இருப்பதில்லை, அடுக்கிட்டே போலாம்.
பெரிய சவால் வந்து கடைசியா பேசுறதுங்கிறத நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஓடி ஆடி உழைச்சு வியர்வை சிந்தனை நான் பார்த்திருக்கேன். உட்கார்ந்துகிட்டே வியர்வை சிந்தனை நான் இன்னைக்கு தான். அதாவது இந்த நிகழ்வுல நான் முதல்ல பேச ஒத்துக்கவே இல்லை. என்னன்னா, என்னுடைய ஞாயிறுகள் இருக்கின்றனவே, அந்த ஞாயிறுகளின் மனைவிக்கு கூட நான் ஒதுக்குவதில்லை. நான் தமிழ் இலக்கிய மாணவன், தமிழ் எம்ஏ பச்சை பள்ளியிலே பயின்றவன். வைரமுத்து, நாங்கள் எல்லாம் ஒரு சாலை மாணாக்கர்கள். அப்படி தமிழ் பயின்ற காலையிலே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை படித்தேன். அதை படிச்சுட்டு எல்லாம் மேலாக விட்டுருவாங்க. இந்த ஐவகை நிலங்களிலும் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதற்கு ஒவ்வொரு வீடாக நான் உருவாக்கினேன். முல்லை மட்டும் கொஞ்சம் சிறு இடர்பாடு வந்துவிட்டது. வீரப்பன் இருக்கிற இடத்திலேயே அதுலயே அங்கேயே இடம் வீடு பார்த்தேன். நான் பத்திரிகையாளர் அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கை. இதை என் நண்பர்கிட்ட சொன்னேன். 4 சின்ன விடாயா பாய முடிச்சாலே இலக்கியம் படிச்சுட்டு நான் நல்ல சென்ஸ்ல சொல்லிக்கிறேன். இந்த மாதிரிலாம் அர்த்தம் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வாரம் நான் போயிடுவேன். இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குன்னா மாசத்துல 5 நாள் ஏதாவது இருக்கு. நான் மறுபடியும் ரிப்பீட்டடா ஒரு இடத்துக்கு ஒருபோதும் வந்து நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்க்கு ஒத்துக்கிறதே கிடையாது. பெரியவன் என்று சொல்லவில்லை, நேரத்தில் வறியவன் என்று சொல்லவில்லை. இதுல வந்து இதை தாண்டி நான் இங்க வந்ததுக்கான காரணத்தை நான் அவங்ககிட்ட சொல்றேன். இந்த நூல்கள் எங்களுடைய மணிமேலை பிரசுரத்தில் வந்தவை என்பதால் எங்களுடைய செல்ல குழந்தைகள் துஞ்சப்படுவதை பார்ப்பதற்காக உங்கள் மத்தியில நான் பேசுறேன். 2 ஆசிரியர்களும் எங்களுடைய ஆசிரியர் குழுவை சேர்ந்த ஆசிரியர்கள் கிட்ட பெருமிதம் எனக்கு இருக்கு. அடுத்ததாக, ஒரு தந்தையை ஒரு தனையன் தூக்கி பிடிக்கிறார். அப்படி ஒரு விழாவை வந்து பார்க்கணுமே. இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். இதெல்லாம் யார் பண்ற அந்த காலத்துல தந்தையினுடைய மதிப்பீடுகள் காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்குங்க. சின்ன வயசுல அந்த பையன் சொல்லுவான், அந்த மாதிரி வந்து ஒரு இளங்கவியன், ஒரு இளங்கவியன் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஒப்புமா கவியன் சொல்றேன். ஐயோ கொன்னுட்டான், பிரமாதம். அதாவது இந்த கவிதை படைப்பது என்பது வந்து அவ்வளவு வந்து கடினமான விஷயம். அந்த வயசு பையன் என்ன சொல்லுவான், எங்கப்பா 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 அப்படின்னு அவ்வளவு பெருமிதமா சொல்லிக்குவான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில. கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் ஒரு விவரம் தெரிஞ்ச பிறகு வந்து அவன் சொல்லுவான், எங்க அப்பன் இன்னு சேர்ந்துடும், நீங்க அப்பன் அப்படின்றான். அவ்வளவுதான். அதுல இருந்தே கொஞ்சம் மரியாதை குறைய ஆரம்பிச்சு. அப்புறம் அவங்க பாலிமலாம் அப்புறம் சொல்லுவான், அவங்க அம்மாட்ட சொல்லுவான், அவங்க வீட்டுக்காரத்தை சொல்லி மரியாதை கெட்டு போயிடுவாங்க உங்க வீட்டுக்காரர். அப்பாலாம் சொல்லுவான். அதுக்கு அடுத்தது மனைவி வருவான். அது கிடக்குற லூஸ், அவன் சொல்றதெல்லாம் நீ கணக்கிலே எடுத்துக்காத அப்படின்னு மனைவிட்ட சொல்லுவான். லூஸ்ன்றோம். இறந்து போன பிறகு எல்லாம் அவதான் தெய்வம், அவதான் எனக்கு எல்லான்றோம். சாய பத்தின மதிப்பீடுகள் மாறுவதே கிடையாது. ஒரே அபிப்பிராயம். மதிப்பீடுகள் ஏறும் இறங்கும் குறையும் முன்னேறும் படுபாதாரத்தில் விழுந்து வந்து மதிக்கப்படும். ஆனா ஒரு தந்தை எப்படி போற்றுவது என்பதற்கு அவருக்கு விழா எடுத்து பிறகு தங்கச்செங்கலையும் இப்பதான் பார்க்கிறேன். இத்தனை விலைவாசிக்கு யாரும் போற மாதிரியா இருக்கு. லட்சத்தை தொட்டு போறோம். தங்கமா போடுறாங்களா, வெளியா போடுறாங்களா? அப்பா தங்க வெளியே நாளைக்கு பிறகு கடைக்கு போகாம உள்ளவங்களுக்கு நான் இன்னைக்குதான் மேடையில் பார்த்தேன். பெரிய ஒரு பாருங்க, இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு விதங்கள் இருக்கு. அதை எப்படி அழகா வந்து மாலை மாற்ற சொல்லி அந்த 70 நம்ம காண கிடைக்காத ஒரு காட்சியை காண கொடுத்துருக்காங்களே. அதான் அந்த செந்தமனுடைய எங்க இருக்காங்க, சபையிலே இல்லை.
எல்லாத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்ன மாதிரி வீடியோலாம் பார்ப்பாரு. விழா ஏற்பாட்டிலேயே தான் இருக்காரு. முடிஞ்சு ஏதோ பேசிக்கினே இருக்காரு. கேட்டா எடுக்கிறாரு. உள்ள இருந்து வாங்கின 100 சால்வை எப்படியாவது தீர்த்து பண்ணணும்னு இருக்காரு. இவ்வளவு சால்வை வச்சிருக்காரு. எல்லாருக்கும் சால்வை. எனக்கு ஒரு பயம் வந்துச்சு ஒரு இடத்துல. இருக்கிற எல்லாருமே பேச சொல்லிடுவாங்க. என்ன எப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆளுதான் பேசுறாங்க. செவில இல்லாதவங்க பேசுறாங்க. லிஸ்ட்ல இல்லாதவங்க பேசுறாங்க. திடீர்னு வர நேர மேடை ஏற்றுறாங்க. ஐயோ நமக்கு எப்போ மேடை கிடைக்கும்? நான் அம்பத்தூர்லாம் தாண்டி விநாயகபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, மெட்ராஸ்காரங்களுக்கு தெரியும். இங்க ஒரு ரிசப்ஷன் நடக்குது, ரொம்ப முக்கியமானது. என்னை வந்து போட்டி கொண்டாடுகிற என்னுடைய வருகையை அப்படி பெருசா நினைக்கிற ஒரு கல்யாணம். இனிமே ஏழைகளுடைய கல்யாணம். ஆனா நம்ம எல்லாம் அப்படி போச்சுவாங்க. அந்த கல்யாணத்துக்கு நான் ஓடணும். அதுக்கிடையில என்னுடைய சகோதரி எல்லாரையும் அழைச்சி வெவ்வேறு இடங்கள்ல எல்லாரையும் அழைச்சிட்டு போகணும். எனக்கா நான் இருப்பு கொள்ள மாட்டேங்குது. எப்படா மேலே தருவாங்க, எப்படா நம்ம பேசி முடிக்கலாம் அப்படின்னு. அதாவது இந்த அக்கிரணை செல்வம் நூலை வந்து நூலுக்கு மாதிரி எல்லாரும் தமிழை பத்தி மட்டுமே பேசினாங்கன்னா அவருடைய தந்தையாரை பத்தி மட்டும்தான் நான் பேச போறேன். இது வந்து இந்த நூலை பார்த்த போது என்ன பிள்ளைகளுக்காக எழுதியிருக்காரு, குழந்தைகளுக்காக எழுதியிருக்காரு, மழை படிச்சு முடிச்சிருவான்னு எடுத்தா மனசு கண்ணத்து என்னமா அவர் வந்து இப்பேற்பட்ட எளிமையான கவிஞர் இவ்வளவு நாட்களுக்கு பிறகுதான் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பது வந்து பெரிய அரிதான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டுல இந்த குழந்தை கவிஞர்களுக்கு பெரிய பஞ்சம். எல்லா துறையிலையும் வாரிசுகள் நிறைய வராங்க. எல்லா துறையிலும் குழந்தை கவிஞர்களுக்கு வாரிசுகள் ரொம்ப ஒன்றும் பெருசா இருக்குமான்னு தெரியல. ஐயா அழ வள்ளியப்பா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பூவண்ணன் அவர்கள் இழந்தார்கள். அப்புறம் கணபதி அவங்க செல்வ கணபதி அவர்கள் வந்தார்கள். நெல்லையா கணபதி 15 நூல் வெளியிட்டிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு குழந்தை கவிஞர். அப்புறம் பார்த்தா மறுபடியும் ஒரு பேக்போன், பெரிய இடைவெளி. சில பேர் நான் விட்டுட்டேன், நான் இல்லைன்னு சொல்லவில்லை. எனக்கு வேகமா கடந்து போறப்போ சில நேரங்கள்ல நல்ல நல்ல கவிஞர்களோட நான் விட்டுருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனா அது கன்னிக்கோயில் ராஜா சேர்த்துக்கோமே. கன்னிக்கோயில் ராஜா அவர்களை முருகேசன் அவர்களை இந்த பட்டியலில் நானே சேர்க்கிறேன். நீங்க தயவு செய்து ஒரு கனவை கொடுங்க, அவனுக்கும் சேர்த்து. வரலாற்று உண்மைகளை மறைச்சிடக்கூடாது. எடுத்துட்டு அந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. அது வந்து இந்த மாதிரியான அங்கீகாரங்கள் வந்துலாம் அந்த கவிஞர்களை எனக்கு முன்னாடி பேசினாங்க. அந்த மாதிரி அந்த பெரிய ஊக்கம் உற்சாகம் என்பது கவிஞர்களுக்கு இதுதான். இப்ப இந்த குழந்தை கவிஞர் என்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் இன்டலெக்சுவல் கவிதைகளை வந்து சிந்திச்சு எப்படி ஒண்ணா எழுதலாம். குழந்தை கவிஞராக நீங்க ஆகணும்னா நீங்க உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா, நீங்க அப்படியே உங்க வயசை குறைச்சி நீங்க சிறு குழந்தையாக மாறி அப்படியே மாறிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த எழுத்து வராது. அந்த மேதமை தான் வரும். ஐயா வந்து குறைபோக்கிய ஒரு தமிழறிஞர். அவங்களுக்கு அதனாற்றான் இயம்பொரு யாதனையில்தான் வரும் அவங்களுக்கு. ஆனா அது அல்லாமல் அந்த எளிய சொற்களை தேடி போடுறாங்க. ரொம்ப அருமையா ஐயாவுக்கே வந்து உணர்ந்திருக்காங்களா தெரியல. நான் சொல்றேன், உங்களுக்கு எதுகையை விட மோனைதான் ரொம்ப நல்லா வரும். மோனையில பிச்சை உதறீங்க. அந்த நூல் முழுக்க நான் பாக்குறேன். ரொம்ப மோனையில எதுகை எல்லாருக்கும் வந்துடும், ரொம்ப எளிதான் வரும். மோனை வந்து கிணறும். ஆனா மோனையில ஐயா ரொம்ப வல்லவர்களா இருக்காங்கன்னு இந்த நூல் வந்து எனக்கு அடையாளம். அதாவது எழுதுவது என்பது பெரிய தவம். இது எல்லோருக்கும் வந்து விடாது. ரொம்ப சுலபம்னு நினைக்கிற ஒரு விஷயம் எனக்கு. எழுதி பார்த்தாதான் அந்த கஷ்டத்தை. 2 நகைச்சுவை சொல்கிறேன், நீங்க ரொம்ப ரசிப்பீர்கள். விடுதியில இருக்கிற மாணவன் தன்னுடைய தந்தைக்கு கடிதம் எழுதுகிறான். அவன் ஹாஸ்டல்ல படிக்கிறான், காலேஜ்ல. அப்பாவுக்கு கடிதம் எழுதுறான். அப்பா வந்து ஒரு தமிழாசிரியர். ரொம்ப எழுதுனா வல்லினம் மிகும் மிகா இடங்கள் இப்ப இப்படிலாம் மாட்டிக்குவான். அதனால பார்த்தான், அப்பா செம்ம பிறகு எடுத்துருவாரு. தமிழாசிரியர்களுக்கு தமிழ்ல தவறு பண்ணா தாங்காது மனசு. ஐயாக்கு தெரியும்.
வீட்டுக்கு போனா செம்ம அடி விடும். அதுக்காக என்னடா எழுதுற தமிழ்வாதியாருடைய பிள்ளையாடா நீ ஏன்டா மானத்தை வாங்க எல்லாம் கேட்கறேன். அதனால ரொம்ப குறைவாக எழுதணும். அதே நேரத்தில் பணம் வேணும்னு கேட்கிறோம். அன்புள்ள அப்பா, நலமறிய 40,000 ரூபாய் பணம் அனுப்பும். இதுக்கு மேல எழுதுனா அப்பா தப்பா கண்டுபிடிச்சு பணத்தை குறைச்சிக்குவாங்க. இல்ல, இன்னொரு நகைச்சுவை இன்னும் நல்லா இருக்கும். வெளிநாட்டுல கணவன், உள்ளூர்ல மனைவி. வெளிநாட்டுல இருந்து கணவன் தன்னுடைய மனைவிக்கு கடிதம் கொடுத்தார். அன்பே, பேரகிற சொல்லி இப்படி யாரும் பெண்கள் இருந்தீங்கன்னா அப்பா, அன்பே, தயவு செய்து ஆண்களுடன் பழகாதே, பெண்களுடன் மட்டும் பழகு. நானும் இந்த நாட்டில் அவ்வாறே நடந்தேன். இந்த படித்தது அம்மா அழகின்றார். ஐயோ பெண்களோட பழகுறேன்னு இருக்காரு அப்படின்னு. அவன் சொல்ல வந்தது வேறு, சொல்லியது வேறு. சொல்ல வந்தது வேறு, புரிந்து கொள்ளப்பட்டது வேறு. ரொம்ப கவனமா எழுதணும். வெள்ளை மூளையில் தோன்றுகின்ற சிந்தனைகளை சிவப்பு ரத்தத்தின் வழியாக எடுத்து வந்து வண்ணமையார் எழுதி அச்சிற்கு கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே சேர்ப்பதற்குள் ஒரு எழுத்தாளர் படுகிற துன்பம் இருக்கிறத எழுதி பார்த்தாதான் தெரியும். எந்த துறையிலையும் உங்களை போட்டு உருட்டி பரட்டி இருந்தா எல்லாம் வந்துடும். ஒரு நாள் பயிற்சி செய்தால் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டு விடலாம். ஒரு வாரம் பயிற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதற்கு வந்துவிடும். ஒரு மாதம் பயிர்ந்தால் கம்ப்யூட்டருடைய அடிப்படைகள் புரிந்துவிடும். ஒரு வருடம் ஒரு துறையில புரட்டி போட்டா வந்துடும். எத்தனை வருஷம் ஆனாலும் ஒருத்தனுக்கு எழுத வரும் என்பதற்கான சர்டிபிகேட்டை என்னால கொடுக்க முடியாது. அவ்வளவு முடியும். அத அவ்வளவு லகுவா ஐயா வந்து தம்பி கையா இருக்கான். அந்த தம்பிங்கிற வார்த்தையை பார்த்து சொல்ற சாக்கானீங்கள பெரியத்தனமா வாயில இருந்து ஸ்லிப்பா வைக்காங்க. அவங்க சொல்ல ஐயாவோட நான் 2 வயசு மூத்தவன். அதனாலதான் தம்பியின் உரிமையோட நான் சொல்றேன். அதாவது இந்த குழந்தைகளுடைய உயரத்துக்கு இறங்கி வரதுன்னு சொன்னேன்ல, நான் என்ன வந்து நர்சரி ஸ்கூல்ல, கிண்டர்கார்டன் ஸ்கூல்ல, ஆரம்ப பள்ளியில எல்லாம் பேச கொடுத்தோம். சத்தியமா நான் அப்புறம் 1000 மேடை கண்டோம். நீங்க இதெல்லாம் கஷ்டமானா இது மட்டும் என்னால முடிய முடியாது. குழந்தை அப்படின்னு பொண்ணு நீங்க இறங்கி போறதுனால என்னால முடியாது. ஆனா என்ன விட்டுருங்க. ஆனா ஐயா அதை வந்து நல்லா இறங்கி போய் ரொம்ப நல்லா அதை சித்தரிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய செய்திகளை நீங்க முரட்டு மொழிகள்ல, கடின மொழிகள்ல, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொன்னீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க விலைக்கு போயிட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க அவங்களை அடையவே முடியாது. ரொம்ப எளிமையா வந்து சொன்னாங்க. லட்டு இப்படிலாம் சொல்லி நீங்க வந்து குழந்தைங்க நல்ல பேர் எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எளிமையாக வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது குழந்தை கவிஞர் என்று பெயர் எடுக்கணும்னா அதுக்கு வந்து பல இலக்கணங்கள்ல நான் முக்கியமான இலக்கணம் கருதுவது வந்து 2. ஒண்ணு வந்து அவங்களுடைய அறிவு கண்களை திறப்பதாக இந்த கவிதை எழுது. பேருக்கு நான் வந்து ஏதோ ஒரு கவிதை எழுதுனேங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி செய்திகள் இந்த நூல்ல வந்து நிறைய சொல்றாங்க. அதாவது பிள்ளைகள் வந்து ஏராளமான வினாக்களோடு இருக்காங்க. கொர்ரி ஏஜ்னு சொல்லலாம். கேள்வி கேட்கிற வயசு. அது ஆசிரியர்கள் கேட்டா தெரியும் எந்த வயசுல கேள்விகள் ஆரம்பிச்சா கேள்வியா கேட்பாங்க. நமக்கு பொறுமையா இருக்க சும்மா தனியா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல வர விளக்கவே சொன்னாங்க. என் பேத்தி கேட்டா ஐயா எங்களெல்லாம் தாத்தாலாம் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லலாம் ஐயா ஐயா அவ கேட்டா ஆண்மைக்கு எப்படி ஐயா ராத்திரியில கண்ணு தெரியுதுன்னு கேட்டாங்க. நான் எங்க போய் முட்டி கேட்ட பதிலுக்கு கூகுள்ல தேடி பார்த்தா கஷ்டமா வருது. அப்ப நிறைய வினாக்களோடு இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொள்வதற்கும் வரிப்பதற்கும் இன்னைக்கு சோசியல் மீடியா கையில அதை செல்போன் வச்சுக்கிட்டு அதுல வந்து ஆழ்ந்து போகுது. பக்கத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு ஆடி போறாங்க. சாப்பிடுறதுக்கே அதை வந்து கண் முன்னாடி நிறுத்திக்கிட்டு அதை ஓட்டிக்கிட்டே தான் வந்து சாப்பிட வேண்டியது. என்ன சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியும். குழந்தையும் செல்போனையும் பிரிக்க முடியல. ஆனா அந்த செல்போன் நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி தர்றாங்கன்னு தெரிய. குடும்பத்தில் நடக்கிற சண்டை, அநியாயமான இந்த ஓவரா பேசுற பிள்ளைங்க அப்படின்னா நடந்துக்கிற அம்மா அந்த மாதிரி சொன்னாங்களே மீடியால இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாம் உணர்ந்துட்டீங்க. அதுக்கு நான் சொல்ல வேண்டியது. அப்ப ஒரு கடவுள் நம்ம என்ன மாதிரியான பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கோம், அதை உருவாக்கிட்டு இருக்கோம், அது என்ன மாதிரி பிள்ளைகள் உருவாகிட்டு இருக்கு. ஆனா என்ன மாதிரி பிள்ளைகளை உருவாக்கணும் இல்ல, இந்த 2 இது எதிர் அணியில இருக்கு.
என்ன மாதிரி பிள்ளைகளை உருவாக்கணுங்கிறது இந்த நூல் வந்து போராடுது. அந்த சோசியல் மீடியாவோட போராடுற மாதிரி அவங்களுடைய நூலுடைய உள்ளடக்கங்கள் வந்து இருக்கு. அது எப்படிங்கிறது நான் உதாரணம் வந்து நான் சொல்ல வர மாட்டேன். அதாவது ஒவ்வொரு உயிரினங்கள் அக்ரிணை மேலையும் அவங்க வந்து சொல்லும் பொழுது ஒரு நீதியை வந்து அவங்க சொல்லிட்டே வராங்க. அப்பாவை எதிர்த்து பேசுறது, அம்மாவை எதிர்த்து பேசுறது தானே வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால கற்றுக் கொடுக்குறாங்க. அதை பாரு நாசமா பேசுறது நான் சிரிக்கிறேன், அவங்களே சிரிக்கிறேன், முடிவுமே சிரிக்கிறாங்க. அது அல்லவே அதுல வந்து கோழையை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க, கோபம் கொண்டால் உயர்வு இராது. ஒரே பதில் பேசுறாங்க. இது வந்து பெரியவங்களுக்கு கூட அந்த பாடம். கோபம் கொண்டால் ப்ரமோஷன் அடி நீங்க படைச்சி எல்லாம் கடைக்கும் நீங்க ஆலமரத்தை பத்தி சொல்லுகிற போது செய்யும் செயல்கள் யாருமே சுகமான வாழ்வு தரப்பது. நான் சொல்லுவேன், மைண்ட் யுவர் ஸ்டெப். நீங்க எடுத்து வைக்கிற, அதாவது டிஸ்டர்ப்டு கணவன் மனைவி, டிஸ்டர்ப்டு வந்து மேலதிகாரி கீழதிகாரி, டிஸ்டர்ப்டு ஹவுஸ் ஓனர் டெனன்ட், டிஸ்டர்ப்டு பார்ட்னர்ஸ், இவங்கெல்லாம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு நிம்மதியை தருமா, நிம்மதியை பறிச்சிருமா? இந்த கேள்வியை எடுத்து நீங்க பேசுறத பேசுங்க, உங்களுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அதை வந்து ஐயா ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கேன். வேப்ப மரம் பத்தி சொல்லும் பொழுது பூவை உண்போம், முறைப்படி பூவுலகில் வாழ்வோம், முறைப்படி பூவை உண்போம், வேப்பம் பூவை சாப்பிடணும், முறைப்படி பூவுலகில் வாழ்வோம் என்கிற செய்தியை சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப எளிய தமிழ்ல சாதாரணமான செய்தியாக இருந்தாலும் கனத்த பொருளை தருகிறவர்களாக இருக்கு. வண்ணத்த பூச்சியை பத்தி பேசுற பொழுது, நாமும் புகழில் உயர்வதற்கு நாளும் சேவை புரியணுங்க. சொசைட்டிக்கு நீ ஏதாவது பண்ணுங்க, குழந்தைங்களுக்கு சொல்லிக்கணும், சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணுங்க. அப்புறம் வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. ஷேர் பண்றதுதானே. இப்போ ஒரே வீட்டுல பிறக்கிற குழந்தைகள் எவ்வளவு வயசு வித்தியாசம் தான் சண்டை அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஷேரிங் வந்து அவங்கள்ட்ட கிடையாது. ஷேரிங் இல்லாதனால கேரிங்கும் வந்து. அப்புறம் ஆப்பிள் பத்தி சொல்ற போது, வாழும் பொழுதே பிறருக்கு பயன்படு, வாழ்ந்த பிறகும் பேரையிடு, பின்வரும் சந்ததிக்கு பாடமாயிடு என்று ஒவ்வொரு இதையும் நீதி அவர்கள் வந்து இந்த எல்லாம். நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத புன்னை மரம், புங்க மரம், அதே மாதிரி இழுப்பு மரத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இழுப்பு சர்க்கரையா இருக்குன்னா சொல்லுவாங்க. அந்த மரத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. நானும் அந்த சொன்னேன் இல்லையா, அந்த 4 நிலங்கள் வைத்துக்கு அதுல வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இருக்கு இல்லையா, அந்த நெய்தல்ல ஹார்டிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் நான் பெரிய அளவில் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நானும் மரங்கள் வளர்க்கிறேன், 100கணக்கான மரங்கள் வளர்க்கிறேன். ஆனா இந்த மரத்தை பத்தி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு வகை மரம் குறிப்பிடுறாங்க, என்னன்னு சட்டம் ஞாபகம் இல்லை. அது புண்ணாக்கு சரியா பயன்படும்னாவோ, நம்ம தெரிஞ்சதெல்லாம் எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு தான் தெரியும். மரத்துலேருந்து ஏதாவது புண்ணாக்கு பண்ணாமா, அது என்ன மரம் அப்படின்லாம் வந்து தோணுது. நம்ம இல்லாத புங்க மரம், புன்ன மரம், இழுப்பு மரம் எல்லாம் வளர்க்கணுங்கிற ஆசையே இந்த நூல் வந்து எனக்கு வந்து தோன்றிருக்கு. பேரிச்சை எடுத்துட்டா, எந்த நிலையில் நீ இருந்தாலும் அந்த நிலையில் நீ பிறருக்கு உதவிடு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம பெரிய செல்வந்தனா இருக்கணுங்கிறது இல்லை, பிறருக்கு உதவணும்னா நீங்க பெரிய செல்வந்தனா இருக்கணுங்கிறது இல்லை. உங்களால முடிஞ்சது, உங்க நிலையில இருந்து உங்களுக்கு என்ன செய்ய முடியும் பாரு, செய்யி அப்படிங்கிற நீதியை பிள்ளைகளுக்கு வந்து எடுத்து சொல்றாங்க. முள்ளங்கியை பத்தி சொல்ற போது, இந்த முள்ளங்கி பத்தி எல்லாம் விவரிக்கிறாங்க. என்னென்ன மாதிரி வேண்டாதவற்றை தின்னாதே, விருப்பம் இன்றி தின்னாதே. 2 விஷயம் இயற்கை மருத்துவர் சொல்ற விஷயம். வேண்டாதவற்றை தின்னாதே, விருப்பம் இன்றி தின்னாதே. எவனோ ஒருத்தன் வந்து கொண்டாந்து ஏதோ திணிக்கிறாங்க, அதை சாப்பிடாது. ஆனா செட்டிநாட்டுக்காரங்க வந்து 26 உணவுலாம் எங்க இலையெல்லாம் பரிமாறணும். அப்படி லிட்டரலி 3வது வருஷம் 8 தான் எடுத்தா தான் அந்த 3வது வருஷம் உணவு 8 இல்லைன்னா எட்டாது. வைக்கப்பட்டீங்கன்னா 2 வருஷத்தோட நீங்க நிறுத்திக்கணும். ஆனா அந்த நான் வந்து உணவுல பகல் நேரத்துல, காலை நேரத்துல மேல் வரிசைக்கு நான் போக மாட்டேன். இல்லைன்னா என்ன படம் கீழ் வரிசையில தான் இருக்கு. மத்தியான நேரம் கீழ் வரிசைக்கு வரமாட்டேன். எல்லா காய்கறி உணவுகள் அதுக்குதான் நான் போவேன். இப்படி ஏன் 72 வயசுலயும் நான் இன்னமும் ஆரோக்கியமா இருக்கேன், மாத்திரை சாப்பிடாத மனிதனா இருக்கிறேன், இன்னும் எப்படி வந்து ஆக்டிவா இருக்கேன் அப்படின்னா, இந்த உணவு பழக்கம் தான் முக்கியமான காரணம். இந்த ஒழுக்க நெறியான வாழ்க்கையும் ஒரு காரணம். அதாவது இந்த இதை வந்து நான் முடிக்கிறேன். இந்த இந்த நூல்ல வந்து நான் 3 தன்மைகள் நான் பார்க்கிறேன். இந்த இன்னும் பல வகையால் அடக்கலாம். 3 பெரும் தன்மைகள் பார்க்கிறேன். என்னன்னா, ஆன்மீகம் ரொம்ப நம்பிக்கை, ஐயாவுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை அதுல உள்ள அழகழகா அந்த இடத்துல பொருத்தமா இயல்பா வந்து கொண்டு வராங்க. அப்புறம்
செவி வழி செய்திகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விவரித்தா கட்டுப்படியாகாது முடிக்கிறது. செவி வழி செய்திகள் இருக்கு இல்லையா, அதை வந்து உள்ள வந்து கொண்டு வரணும். அதை வந்து நம்புறமோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு நாகம் வந்து நான் இதை ரத்தனத்தை கக்கிட்டு அந்த வெளிச்சத்துல ஒளியில அது ஏதோ தேடணும்லாம் சொல்லுவாங்க. அது சில விஷயங்கள் அவங்க செவி வழி செய்திகள் தான் அவங்க வந்து போறாங்க. அப்புறம் வழி நம்பிக்கைகள் இருக்குல்ல, சில விஷயங்கள்லாம் வந்து கோழி குகுனாதான் பொழுது விடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சில வழி நம்பிக்கைகளையும் பிள்ளைகளுக்கு அவங்க வந்து தெரியட்டோம்னு வந்து முழுக்க வந்து சொல்லிட்டு. அதாவது இந்த நூல்ல நான் வந்து பார்க்கிற பல சிறப்புகளை வந்து நான் சொல்லி ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் உங்களுக்கு வைப்பேன். ஒரு நூலாசிரியரை படைப்பாளனை கௌரவிக்கிற விதம் என்றால் என்னன்னா, அந்த நூல்களை வாங்கி ஆதரிக்க. எல்லாம் வந்து பார்த்தேன், யாராவது ஒருத்தர் பணத்தை கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா ஒருத்தரோட கொடுக்குறாங்க. என்ன இது ஆளு இதெல்லாம் இலவச வெளியீட்டுக்காக வந்து நாங்க அந்த விசிட்டிங் ஆர்டு பா விஜயா சொன்னாங்க, விசிட்டிங் ஆர்டு அதை எல்லாருக்கும் ஃப்ரீயா வாங்கி ஆதரிக்கணும். ஏன்னா புலவர்களும் வறுமையும் ஒன்றிணைந்த ஒரு விஷயம். நம்ம தூக்கி பிடிச்சாதான் நம்ம சிந்தனைகள் வளரும், பல சிந்தனைகள் மறுபடியும் வந்து வெளிவரும். மலேசியாவில் நூல் வெளியிட்டீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வசூலாவது உறுதி எனக்கு தெரியும். இலங்கையில நீங்க நூல் வெளியிட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வசூலாவது உறுதி. தமிழ்நாட்டுல நூல் வெளியிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க இருப்பெல்லாம் காலியாவது உறுதி. இருக்கிறதெல்லாம் புத்தகம் கட்டெல்லாம் விநியோகம் போயிட வேண்டியது. நிறைய செய்திகளை சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு மனிதரை அடையாளம் காணக்கூடிய நல்ல கவிஞரை அடையாளம் காணக்கூடிய விழாவாக பார்க்கிறேன். தமிழ் வந்து நான் இனிமேல் நான் கவிஞர் சொல்ல மாட்டேன், அவர் வந்து ஹீரோன்னு நான் சொல்லுவேன். உங்க எல்லாரும் பத்தியும் அவர் ஒரு ஹீரோவா தான் பார்க்கப்படுறாரு. அப்படி ஒரு மனிதராக அவரை நீங்க நேசிக்கிறீங்க. ஒரு கவிஞர் இப்படிலாம் அவரை நேசிக்கணுமா? யாரையும் பேச விட்டா வண்டியா பேசுறாங்க, எவ்வளவு விஷயம் பேசுறாங்க, அப்படியே அட்மையர் பண்றாங்க. அப்படி ஒரு சக மனிதரை வந்து இயக்கக்கூடிய ஒரு நிலைமை கூட இன்னைக்கு இருக்கா திரையுலக அப்படின்னு பார்க்கிற போது பெருமதிப்பு ஏற்படுகிறது. நிறைய செய்திகளை கொண்டு வந்தேன், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை முடித்துக் கொடுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மன்னிக்கணும், விடுபட்ட பெயர்கள். ஐயா ஒய்வி ஏழுமலை அவர்களுக்கு லேனா தமிழ் பாடல் அவர்கள் பரிசுகள் வழங்குவார்கள். நினைவு பரிசு. இன்னைக்கு வந்து செந்தமிழ் சீனிவாசன் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க அப்பா தான். என்னுடைய ஆரம்ப கால கவிதை நிகழ்வுக்கு எல்லாத்துக்கும் வந்துருவாங்க. இன்றைக்கு வந்து அவங்க கவிதையாவே வந்திருக்காங்க ஒரு புத்தக வடிவில். அதுதான் நான் இங்கே மிஸ் பண்ற ஒரே ஒரு விஷயம். அவங்க இருந்திருந்தா இன்னும் அழுதுட்டு வந்திருப்பாங்க. அக்காக்கள் வந்து வாழையில ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள வந்து அவங்கள தூக்கி பிடிச்ச அந்த காவியமும் எந்த வந்து ஒரு முழுமையான ஒரு தொகுப்பாகவும் எதுவுமே வரல. அதை தாண்டி வந்து எனக்கு எழுதக்கூடிய கட்டாயமும் என்னுடைய சோகத்தையும் துக்கத்தையும் கண்ணீரையும் ஏதாவது ஆதரிக்கிறவர் சொல்லியிருப்பாங்க. இதன் வழியாக நம்ம கடத்தி விட வேண்டும். அப்புறம் உங்களுக்கு சொற்கள் தான் உங்களுக்கு கைப்பற்றுறது. இந்த சொற்கள் தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் என்னுடைய ஆறுதலா. இப்போ என்னுடைய குடும்பத்தாருக்கும் மனைவி வந்தனா எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கேன். இப்போ அவங்களாம் என்னுடைய அப்பா அம்மா அக்காமார்கள் மாமாமார்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. எனக்கு முக்கியமாக டைம் கொடுக்கணும்ல, நமக்கு ஒரு யோசிக்கணும் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா மனைவி எல்லாருமே அந்த டைம் வந்து எனக்கு வீட்டு பிரச்சனையை ரொம்ப அழுத்த மாட்டாங்க. சரி, அவர் ஏதோ இயங்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நோக்கில் வந்து விட்டுருவாங்க. அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து அதை ஒழுங்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்றத என்னுடைய கவியக்கா பழனி மாமா குடும்பத்திற்கும் கைலக்கா சங்கர் மாமா குடும்பத்திற்கும் தமிழெண்ணை தருண் குடும்பத்தினருக்கும் எல்லாரும் என்னுடைய ஃபர்ஸ்ட் எனக்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு தான் இப்போ வெற்றிக்கு. அதுக்கடுத்து திரைத்துறையினர் நான் கூப்பிட்டு எல்லாரும் யாருமே மறுக்கல. அது எனக்கு பெரிய பாக்கியமானது. ரவியன் வந்திருக்காங்க, இயக்குனர் வந்திருக்காங்க, சுப்பிரமணிய பாரதி வந்திருக்காங்க, கார்த்திகை வந்திருக்காங்க, திரைமொழி சொல்லிட்டே போனோம். எல்லாருமே வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய அன்பு நான் வந்து வாழ்நாளில் வாலிதா சொல்வார், நான் கிட்டத்தட்ட ஒரு உணர்ச்சியில ஊறி எடுத்த ஊத்தப்பம் மாதிரி இருக்கேன்.
அந்த மாதிரி ஒரு 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 கட்டம். எல்லாருடைய அன்பும் அரவணைப்பும் இன்னும் எனக்கு வேண்டும். உங்களுடைய நன்மதிப்பு பெறும் வகையில் இன்னும் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும். அனைவருக்கும் அதற்கு நன்றி.